மலரும் கோயிலில் மீட் பண்ணிக்கிறாங்க. கோயிலில் மீட் பண்ணிவிட்டு அப்படியே கோயில் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட ப்ராபப்ளி ரேவதியும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன். கூப்பிட்டு போய் மதிட்ட சொல்கிறாங்க. மதி கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாரு, இவங்க என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எங்கள் பையன் தம்பி ரொம்ப நல்லவன், அவன் சுரேஷ் இந்த தங்கராஜோட சேர்ந்து தான் கெட்டு போகிறாருன்னு. அப்படி தெரியலையே, ஒரே பெரிய அடக்க முடியாத ஆளாத்தானு தெரிகிறாரு. இல்லை அவன்லாம் வந்துக்கிட்டு தங்கராஜ் உசி போடுறது, தங்கராஜன் உசி போடுறது தான் அதில் தான் பண்ணுறாரு. ஆனால் நீ ஜாக்கிரதையாரு, சுரேஷ் எனக்கு பிரச்சனை இல்லை, சுரேஷ் கூட நாங்கள் சொல்லிப்போம், ஆனால் தங்கராசு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லும்போது ரேவதியும் சேர்ந்து ஐயோ அவங்க வந்துட்டு அவர் ஊரில் 4 பேர் நல்ல பேர் வாங்கிறதுக்காக நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக எல்லா விதமான ஆள்தையும் பண்ணுவார் அவர். இதெல்லாம் சொல்லப்போனால் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் சுப்பீரியர்னு காமிச்சிக்கிறது, நம்மளை மதிக்கிறதுக்கு எல்லாம் இல்லைன்னா மதிக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு பண்ணுறது தான். ஆனால் நீ ஜாக்கிரதையாரு, கொலகார பாவியை தான் பார்த்தில்ல, அந்த பையில என்ன அடி அடித்தாங்க நீ பார்த்தில்ல நீ, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறதான் நடக்க போகுது. ஏன் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கு, சுரேஷ் சொல்கிறான் இந்த நேரத்தில் வந்துட்டு சஸ்பென்ஷன் வந்துருச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு அப்படின்னு. சரிடா மாப்பிள்ளை பார்த்து பாருல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு என்னடா அப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எல்லாத்துலேயும் வெக்கமாக போச்சுப்பா எனக்கு, இப்போ கரெக்டாக என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி அது நடக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே வந்துட்டு மலர் சொல்கிறாங்க, ஏன்பா சுரேஷ் நீ ரொம்ப நல்லவன், நீ பாட்டில் கம்முன்னு தானே இருப்ப, நீ உனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்ததா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவர் பேச்ச கேட்குற, நீ இவங்க தங்கராசனை பேச்சை கேட்குற அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த பையன் வாசப்படிக்கு வந்துடுறான். தங்க இல்லை இது நீ மாமா எனக்கு நல்லதுக்கு சொன்னார், நீ யோசிப்பார், நீ அவர் சொன்னதை கேட்டு கொடுப்பார் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. என்ன நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன மருமகனை வந்துட்டு மருமகனை சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிற நீ, ஏன்னா மருமகன் வந்துட்டு மோசமானவங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நீ, ரொம்ப மரியாதை விட்டு போச்சா உனக்கு? இல்லை நீங்கள் பாருங்கள், ஏன் வேணா போலீஸ்காரன் தானே, போலீஸ் வேலையை தானே பார்க்கணும், ஏன்னா தங்கராஜ் பண்ணனுக்கு நம்ம அடியாளாவன் அப்படி தானே போயிட்டுருக்காவன், அவர் சொல்கிற பேச்சை தான் கேட்பானாவன், அதனால தான் பிரச்சனை வருது. அது வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சான்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு. உடனே கடுப்பாகி கையை தட்டிக்கிட்டே வாரார் அவர். இந்த கையாளாத பாக்கியராஜன் நினச்சா நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்கணும்? தனியாக வேலை இருக்குது, இன்கம் இருக்குது. இப்போ ஒரு சில வீட்டிலாம் காமிப்பாங்க, அப்போ மகளை மதிக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது. நம்ம சீரியல் பார்த்துருக்குறோம். நம்ம பல சீரியலில் ஒருத்தன் பெரியவன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்துட்டு காசு சம்பாதிக்க மாட்டான், வீட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான், அதனால் அவனை பற்றி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கடை வாங்கி உடை வாங்கி பேங்க்கில் வேலை பார்த்து எல்லா வேலையும் அவன் தான் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வந்துட்டு செல்லா காசாக இருக்கிறது கொடுமை. இங்கே வந்துக்கிட்டு இல்லை மச்சான் ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் மாப்பிள்ள நம்ம வந்துட்டு ஒன்றும் தப்பாவெல்லாம் பேசுனா தப்பாக பேசுகிறியா, ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அப்போ என் கூட சேர்ந்தான் தங்கராஜ் சுரேஷ் கெட்டு போகிறேன்னாக்கா, சுரேஷுக்கு இந்த வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு அலைஞ்சது யார்? சுரேஷுக்கு இந்த வேலைக்கு போச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ போகிற வழியில் வந்துக்கிட்டு இவனை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கிறேன், எத்தனை பேர்த்த பார்க்குறேன், எப்படி அலைகிறேன், அப்படி நான் நல்லது பண்ணும்போதெல்லாம் நீங்கள் கம்முன்னு இருந்தீங்க, இப்போ வந்துக்கிட்டு ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னாக்கா அதை பழியை தூக்கி பாரு ஏன் மேலே போடுவீங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லைம்மா அப்படிலாம் பண்ண அப்படி என்ன அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டேன் மாமா கேட்டேன் அப்படின்னு. உடனே மலரு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னா அந்த பொண்ணு திருன்னு முழிக்குது. நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிப்பு கேட்கணும், ஏன் கொழுந்தேன் அவருக்கு எப்படி வந்துக்கிட்டு பொண்டாட்டியோட தம்பியோ அந்த மாதிரி எனக்கு என் புருஷனோட தம்பி, அவனுக்கு நான் அவர் ஒன்று செஞ்சாருன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவர் 2 செஞ்சாருன்னா நான் ஒன்று செய்வேன். நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். நான் சோறாக்கி போடுறேன், குழம்பு வச்சு போடுறேன், அவன் கேட்குறத சமைச்சு போடுறேன். நான் அவன் சொல்கிற பிரச்சனையெல்லாம் காதில் கொடுத்து கேட்குறேன். காலில் சொன்னால் அண்ணின்னு நிற்கிறான், அவனுக்கு பேசுகிறேன். நான் அப்படி இருக்கும்போது நான் 4 வார்த்தை சொல்லும்போது அவர் 2 வார்த்தை சொன்னால் சரிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அப்படி பார்க்க போனால் என்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாச்சும் பேசும் அப்படின்னு பார்த்தா அது பேசலை. இந்த பொண்ணு பிசா முடிக்கிற அந்த பிள்ளை ரொம்ப நல்லா நடிக்குமா அக்ஷிதா, நல்லா திருதுன்னு முடிச்சு புருஷன்ட்ட எப்பா என்னமோ சப்போர்ட் பண்ணுறானியே அப்படின்னு பார்க்குது. அவன் தலை குனிஞ்சு நிற்கிறான், ரொம்ப கேவலமான ஈன ஜென்மமாக இருக்குது. இவனுக்கும் ஒரு கேங் சேர்ந்து ஒரு பொண்டாட்டியை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கும்போது வாயை மூடிக்கிட்டு இருந்தானாக்கா, கையை பிடிச்சிருந்தாக்க வாயை மூடிக்கிட்டு இருந்தானாக்கா, அது என்னவோ அதே தானே இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அது எப்படி அவ்வளோ மம்கானா இருக்க முடியுது அப்படின்னு பாக்கியராஜ் மேலே கோவம் வருது. ஒரே ஒரு ஆசை என்னன்னா, எனக்கா அவனுக்கு எந்திரிச்சு நிற்பானா, அன்னைக்கு மச்சனை கையை பிடிச்சாரலாம் அந்த மாதிரி நிற்பானா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். உடனே சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னாக்க, என்ன நீ வேணா விட்டேதியாக கேட்குற அப்படின்னா மனசார கேட்கணும் அப்படின்னா, சரி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் உள்ளார பெட்ரூமில் வந்துக்கிட்டு நம்ம அது மலரு கலரு அப்படிங்கிறான். அதெல்லாம் பொண்ணு கண்டுக்காமல் இருக்குது. ஆனால் பாவம் கடைசி வரைக்கும் அங்கே பார்த்தாக்கும் புருஷனாக அவன் கெஞ்சும் போது அந்த பிள்ளை தான் என்ன தான் பண்ணி தொலையும் பாவம், மற்றபடி பாசமாக இருந்திருக்கான், லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாக்கியராஜ் மேலே நமக்கு இறக்கமும் நம்ம வர வேண்டியது நிலைமை ஆகி போயிடுது. இப்போ இவங்க போகிறாங்க, போய் பேசிகிட்டு இருக்காங்க, டேய் என்ன மலரு என்னாச்சு,
இப்படி வந்து பண்ணிட்டாளா, என்னை வந்து சஸ்பென்ஷன் நிற்கவே என்னால் யோசிக்கவே முடியலமாம்மா அப்படிங்கிறான். இருறா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. ஏம்மா இதெல்லாம் வந்து பாருங்களேன், எதுவும் பிரச்சனை இல்லைம்மாம்மா, யாரும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ஒருத்தர் வராரு. வந்தோன்னா என்னப்பா அப்படிங்கிறாரு. அவர் வந்துட்டு எஸ்பி ஆஃபீஸில் வேலை இருக்கிறாரு. என்ன சொல்லுங்கண்ணா? ஆமாங்க, நீங்கள் நினச்சது சரிதாங்க. அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் தான் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அது வீடியோ பூரா அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்க தான் மீடியாவுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க மீடியாவுக்கு கொடுத்ததா எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக மீடியா கொடுத்தது எஸ்பி தான் கொடுத்துட்டாருன்னு. ஆனால் எஸ்பி கொடுத்தாரா சொல்லியிருப்பாரு அப்படின்னு யோசித்தேன். சரி, மீடியாவுக்கு அந்த பொண்ணு அன்னோன்னு பண்ணலாம் வந்துட்டு எஸ்பிகிட்ட எப்போ கொடுத்தோமோ அப்போ நீங்கள் மீடியாட்ட கொடுத்தீங்கன்னா எஸ்பி கடுப்பாயிருவார். தட் இஸ் யூஷுவல் சிஸ்டம். தான் என்கிட்ட சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து இது என்னன்னா மீடியாவுக்கு போகிறது இவருக்கும் சேர்த்து கெட்ட பேர் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு மேலே கோவப்படுவார் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஸோ அதான் 2 விஷயம் தான். ஒன்று எஸ்பியே கொடுத்துருக்கணும், இல்லை இந்த பொண்ணு கொடுத்துருந்தாரா எஸ்பி கோவப்படணும். ஆனால் எஸ்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாரு அந்த பையன்ட்ட. அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் என்ன நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்காக நல்லதானே பண்ணுறீங்க அப்படின்னு மதி மேலையும் கொஞ்சம் பெருமையாக தான் பேசிட்டு போகிறாரு. அப்படிங்கும்போது எனக்கே அதாவது நாட்டு நடப்பு வந்து பல நேரங்களில் வந்து மாறுபடுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை கொடுத்தீங்க, நான் நீங்கள் ஒரு காலேஜ் பிரின்சிபல், அந்த பிரச்சனையை கொடுத்துட்டு அதே ஒன்று மீடியாட்ட கொடுத்தீங்கன்னாக்கா அது இவருக்கு தானே தலைவலி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எனிவே இது தெரிஞ்ச உடனே பார்த்தியா அவள் தான் அப்படின்ட்டு இந்த சுரேஷ் பாய் சொல்கிறான். பேசாமல் அவளை கொன்றுவோமா அப்படின்னு கேட்குறான். கொண்டுட்டு பார்த்துட்டு இன்னும் இல்லை பார்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், ஆம்பளைனா கூப்பிட்டு வந்து கையை உடச்சி போடலாம், பொம்பளை இல்லை அதனால் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னமோ பெருசாக வந்துக்கிட்டு பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. உடனே வந்து வீட்டுக்கு வர போகிறான், வீட்டில் வந்து சொல்ல போகிறான், இப்போ வரட்டும், அவள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லாம் அந்த மலர் பண்ண வேலை தான், மதி பண்ண வேலை தான், அவளை வந்துட்டு சும்மா விட போகிறதில்ல, நாங்கள் மாமாட்ட சொல்லிட்டாரு, நான் பண்ணி வந்துடலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே டே சுரேஷ் பேசாமல் கம்முன்று, திரும்ப அந்த பிள்ளை மேலே கை வைக்காதானே, நான் பார்த்துக்கிறேன் அண்ணே அப்படிங்கிறான். அடுத்த நாள் கோயிலுக்கு போகுது. கோயிலுக்கு போனால் வழக்கம் போல் ரேவதி அங்கே மீட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் மதி வராங்க. மதி வந்துட்டு மதியிட்ட பேசுகிறாங்க. நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு. நீங்கள் அப்படின்னா நான் உங்களை கோயிலில் பார்த்துருக்கேன், யாருன்னு தெரியல நீங்கள் அப்படின்னா, நான் தாம்மா சுரேஷோட அண்ணி, இது சுரேஷோட அக்கா அப்படின்னு. என்ன பண்ண வந்திருக்கீங்க? அந்த பஞ்சாயத்து பேச வந்திருக்கீங்களா? நீங்கள் மிரட்ட வந்திருக்கீங்களான்னு. மிரட்டவளோ இல்லைம்மா, உனக்கு ஜாக்கிரதை யாருன்னு சொல்கிறான். எங்கள் வீட்டுக்காரரும் இந்த சுரேஷும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாரு. அதுக்கு நீ வட்ட ஒரு மீடியாவுக்கு வரேன், எஸ்பி ஆஃபீஸ் போடுறேன்னு போடாத. நீ ரொம்ப உன்னை கண்ணை சுற்றி இப்படி பார்த்து கண்ணும் கருத்துமாறு பீல் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அப்படிங்கும்போது நாங்கள் என்ன வந்தாலும் சொல்கிறோம், உனக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு மலர் நம்பரை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு முப்பெருந்தேவியர்னு சொன்ன மாதிரி முப்பெருந்தேவியரும் ஒன்று சேர்றாங்க. ஸோ இனிமேல் தான் ஆட்டம் சூடாக பிறக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. கடைசியில் வந்துக்கிட்டு இந்த பிள்ளை என்ன மாதிரி அவமானப்படுத்த போகிறாங்க. அவமானப்படுத்தினாக்கா அந்த பிள்ளை வந்து நிற்க போது இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சு இந்த பொண்ணுலாம் வந்துட்டு அந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமான்னு கல்யாணம் முடிச்சு வச்சுருவாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம் எப்படி நடக்க போகுது. சுறுசுறு